உடையாது சார், ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. இப்போ நான் கீழே கூட போட்டு காட்டுறேன் பாருங்க, இங்க பாருங்க, கீழே போட்டால் கூட உடையாது, உடஞ்சும் போகாது. இப்படி நான் காட்டிடுறேன் கேமரால, எப்படி முதல்ல பாத்துங்க எவ்வளவு நைஸா வந்திருக்கு அப்படிங்கறத காட்டிடுறேன் உங்களுக்கு. அதாவது கல்லு மண்ணால சார் மாவாயிருச்சு சொல்ற மாதிரி கல்லு மண்ணால மாவாயிருச்சு. இப்போ நம்ம சுக்கு அடிச்சோம், அதோட பிளேட பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. சுக்கோட பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நீங்க பிளேடெல்லாம் இது ஆகும்னு கேட்டீங்க, ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி மிளகை கூட அப்படியே நீங்க போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு. சரி, வேற ஒன்றுமே தெரியல. 2 மிளகு கூட போட்டுட்டு இதில் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சு நீங்க அரைச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. நான் போட்டு அடிச்ச மிளகு மட்டும் காட்டுறேன் பாருங்க. 3 மிளகு போட்டாலும் என்ன வரும் அப்படிங்கிறத காட்டிடுறேன் உங்களுக்கு. காட்டுறேன் பாருங்க சார், காட்டுங்க சார். அப்படியே பவுடர். வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திருச்சியில் இருக்கிற சுரபி என்டர்பிரைசஸ், இவங்களை பத்தி நிறைய வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு வந்து மிக்சர் ஜாருங்க. அதாவது இப்போ இந்த மசாலா வெரைட்டிஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சட்னி அரைக்கிறது, அப்புறம் வந்து மில்க் ஷேக் போடலாங்க. இந்த மாதிரி இந்த மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களால எல்லாமே அரைக்க முடியுங்க. இன்னைக்கு டெமோவோட பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், என்னென்ன அரைக்கலாம், ஸோ இதோட காஸ்ட் என்ன வருது, இதோட கேரண்டி வாரண்டி எப்படி, கண்டிப்பா பெண்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மிக்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம சார் கான்டாக்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார், இப்போ சுரபி என்டர்பிரைசஸ். ஆமா சார், திருச்சியில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். இது வந்து எங்க இருக்குன்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம திண்டுக்கல் தேனி போற வழியில ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் கருமண்டம் இளங்காட்டு மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஸ்ரீராம் நகர் சார். அற்புதம் சூப்பர் மார்க்கெட் ஒட்டி நேரா உள்ள வந்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர் 4வது தெருவில் நம்ம கடை இருக்கு சார். நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ், கருமண்டபம், திருச்சி 620001 ஸ்ரீராம் நகர். இதுதான் போஸ்டல் ப்ராப்பர் அட்ரஸ் சார். பை பண்றவங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம், இல்ல வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்றவங்க இங்க இருந்தா பொருள் நாங்க சப்ளை பண்றோம் சார். சரி, ஓகே சார். இப்போ சுரபி என்டர்பிரைசஸ் என்னென்ன இருக்கு சார்? சார் நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜூசர், ஹேண்ட் பிரஸ் ஜூசர் பண்றோம், எலக்ட்ரிக் ஜூசர் பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி வந்து கார் வாஷர் பண்றோம், வேக்கம் கிளீனர் பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி வாட்டர் ஹீட்டர் மெயின் சார். ஒரு 18 வருஷம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மக்களுக்கு நம்ம தேவையானதா பல வீடியோல போடுறப்ப என்னன்னா, எங்களுக்கு மிக்சி மாதிரி சின்னதா கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மிக்சி நம்ம பண்ண போறோம் சார். இந்த மிக்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ மிக்சி பார்க்க போறோம். ஆமா சார், மிக்சி பார்க்க போறோம். இந்த மிக்சி என்ன, இப்போ எல்லாருமே நினைக்கலாம் எல்லார் வீட்லயும் மிக்சி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இந்த மிக்சியில ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கம்மியான பொருள் போட்டாலும் அரைச்சு கொடுக்கும் சார். அதாவது சொல்ல போனா இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா, இந்த மிளகுல நீங்க ஒரு 3 மிளகு போட்டா கூட அரைச்சு கொடுக்கும். இதுதான் இதோட மெயின் உங்களுக்கு. சரி, ஓகே ஓகே. வீட்டுல இருக்க இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு சிறந்த வீடியோவா எனக்கு இருக்க போகுது. கண்டிப்பா சார். சார் இப்போ மிளகு 2 மிளகு 3 மிளகு கூட அரைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார், ஆமா சார். மிளகு இல்லாம வேற என்னென்ன அரைக்க முடியும்? இதுக்கு எல்லாமே அரைக்கலாம் சார். இப்போ கசகசா வந்து பார்த்தோன்னா உள்ளதே நீங்க கிச்சன் ஸ்பைசஸ்லேயே ரொம்ப வந்து கம்மியானது வந்து பார்த்தோன்னா ரவை மாதிரி இருக்கும் கசகசா. அதை கூட பொடி பண்ணி கொடுத்துரும் சார். கசகசா, கம்பு, அது மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மிளகா அரைச்சிக்கலாம், சீரகம் அரைச்சிக்கலாம், மிளகு, கேழ்வரகு, பழங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி சட்னி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிருக்கேன் சார். நம்ம பண்ணி காட்டுறதுக்காக வச்சிருக்கேன் உங்களுக்கு. பார்க்க போறோம். ஆமா சார், டெமோ பார்க்க போறோம். அது மாதிரி இந்த பட்டை கிராம்பு ஸ்பைசஸ், அதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வீட்டில் ஒரு பிரியாணிக்கு என்னென்ன போடுறீங்க, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சீரகம் எல்லாத்தையுமே அரைச்சி தள்ளக்கூடிய ஒரு மிஷின் தான் இது உங்களுக்கு. அது மாதிரி வீட்டில் நீங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கலாம், ரைஸ் அந்த மாதிரி அரிசி கூட அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி இட்லி பொடி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பைனாப்பிள், மாதுளம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அன்னாசி, வாழைப்பழம் எல்லாத்துலயும் மில்க் ஷேக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வந்து மல்டி பர்பஸ் வெரைட்டியா இருக்கிற எல்லாத்தையும், அதாவது 3 டிவிஷன் அடிக்கலாம் சார். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பொடி ஐட்டங்கள் அடிச்சுக்கலாம். இட்லி பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மசாலா பொடி, இதை அரைச்சிக்கலாம் சார். செகண்ட் ஒன்று என்ன பண்ணலாம், ஜூசஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ், சாத்துக்குடி, அது மாதிரி எல்லாம் அடிச்சுக்கலாம். அதுலேயே சேர்த்து மில்க் ஷேக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சட்னி அடிச்சுக்கலாம் சார். வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, இந்த மாதிரி சட்னி வகைகள் அடிச்சுக்கலாம் உங்களுக்கு 3 டிவிஷன்ல. அதாவது சிங்கிள் மிஷின்ல 3 பர்பஸா அடிக்க போறோம் சார் இன்னைக்கு. அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா டெமோவாவே காட்டிடலாம் சார் உங்களுக்கு. டெமோ பாத்தறலாமா? பாத்தறலாம் சார், டைரக்டா வீடியோக்குள்ள போயிரலாம் சார். இப்போ நம்ம டெமோ பார்க்க போறோம். ஆமா சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எதை போட்டு காட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ஒரு இட்லி பொடி கூட போட்டு காட்டுறேன். இட்லி பொடியா? ஆமா சார், இட்லி பொடி. வீட்ல சாம்பார் பொடி, மிளகா பொடி, மல்லி பொடி அரைக்கிறாங்க இல்லைங்களா, சோ அது மாதிரி இட்லி பொடி வந்து பார்த்தா நான் வீட்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் சார். அதாவது ப்ரிப்பேர்னா ஒண்ணும் கிடையாது சார். அதாவது உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு நல்லா வறுத்தது, அது மாதிரி கருவேப்பிலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காஞ்சது, கட்டி பெருங்காயம், ஒரு 2 மிளகா மட்டும் போட்டிருக்கேன் சார். இது எப்படி நான் அந்த ஜார்ல போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க சார். இதுல போட்டுட்டு இதை ஃபுல்லாவே நீங்க இதுல போட்டுடலாம் சார் உங்களுக்கு. இதை ஃபுல்லாவே இதுல நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு வந்து எப்பவுமே சார் இந்த 4 பிளேடு உள்ளது பார்த்தோன்னா உங்களுக்கு தண்ணி ஊத்தி அரைக்கிறேன் சார். வெட் 4 பிளேடு தண்ணி ஊத்தி அரைக்கிறேன் சார். இந்த 2 பிளேடு இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பிளேடு வந்து ட்ரை சார். ட்ரை போடுறப்ப 2 பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த 2 பிளேடு நான் என்ன பண்றேன், இப்படி குப்புறக்க கமுத்து போட்டு பிரஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். க்ளோஸ் பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணிட்டு எப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டு அப்படி அழுத்தி இப்படி ஊத்திங்கன்னா போதும் சார். வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. விட்டீங்கன்னா அதுவே அரைச்சிடும் சார். அதுவே அரைச்சிடும் சார். எதுவுமே பண்ண தேவையில்ல. கையிலே தூக்கி வச்சே காட்டலாம் சார் உங்களுக்கு. சுத்தமா ஒரு செகண்ட் கூட ஆகாது. 1 மினிட் மிக்ஸி உங்களுக்கு. பொடி 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 அடைச்சு கொடுத்துரும் சார் உங்களுக்கு. இல்ல நம்ம கையிலே வச்சுக்கலாம். சாக் அடிக்காது, எடுத்து அடிக்காது, எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்க கையிலே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. பொடி நல்லா நைஸா வந்துடும் சார் உங்களுக்கு. எதுக்குமே நம்ம வந்து இதுல
பெருசா எதுவும் போட்டு அரைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மிஷின் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி நீங்க எடுக்கிறப்ப மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தா போதும் சார். இல்ல சுவிட்ச் கிச்சலாம் எதுவுமே கிடையாது சார். வச்சு இங்க பாருங்க, இதுல வச்சு இந்த 3 காடி இருக்கு, 3 பல்லு இருக்கும். இதை வச்சு ஆனா கொஞ்சம் பக்கத்துல கூட காட்டிடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த 3 ஹோல்டர் சுவிட்ச் கிச்சலாம் எதுவும் கிடையாது சார். இந்த 3 ஹோல்டர் இருக்கு இல்லீங்களா, இதுல வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் சார். வேற ஒன்றும் பண்ண தேவை. ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணினா இவடிட்டு அதை அரைக்க ஆரம்பிச்சிடும் சார் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரைச்சிருக்குது, எவ்வளோ நைஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் சார் உங்களுக்கு. இதை அப்படியே திருப்பிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு நீங்க கொட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சார் உங்களுக்கு. பாருங்க சார், நான் கொட்டி காட்டுறேன் பாருங்க. அப்படியே பொடி பொடியா ஆயிரும் உங்களுக்கு. நல்லா உங்களுக்கு வந்து நல்ல அரோமா. அந்த இந்த அளவுக்கு ஒரு தூளான ஒரு இட்லி பொடி நான் இதான் பாக்குறேன். ஆமா சார், கண்டிப்பா நீங்க பெரிய மிஷின்ல கொடுத்து அரைச்சா இந்த மாதிரி வரும். நம்ம மிஷின் இது வந்து என்னோட கைப்பக்குவம், அந்த வருத்ததெல்லாம் கிடையாது சார். மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் தான், முழுக்க மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். திறமை மிஷினோட திறமைங்கிறீங்க. மிஷினோட திறமை சார், நம்ம திறமை ஒண்ணும் கிடையாது சார். நம்ம சும்மா மிஷின் ஆன் பண்றோம், அடிக்கிறோம், அவ்வளவுதான் சார் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நான் வந்து பண்ண போறேன் சார் உங்களுக்கு. இப்ப 2 பிளேட் பண்ணிட்டேன், 4 பிளேட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சட்னி பண்ணி கட்டுறேன் சார் உங்களுக்கு. இப்ப தேங்காய் சட்னி எப்படின்னா, இதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன, நான் தேங்காய் துருவி கூட போடல சார், கொஞ்சம் கடினமா இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் நீ வீட்டுல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பொட்டுக்கல்ல தேங்காய், அதுல வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் சார். இது தண்ணி ஊத்தணும், ஊத்திக்கலாம் சார். இதுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணி கண்டிப்பா ஊத்தணும் சார். இதுக்கு வந்து இந்த 4 பிளேடு சார், 4 பிளேடு போடணும் சார். 4 பிளேடு போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் தண்ணி வந்து பாருங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சட்னி எவ்வளவு ஒன்று வில்லத்தரசிகளுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 4 பிளேட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம பொடிக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குப்பரக்க போட்டு ப்ரெஸ் பண்ணிடுறீங்க உங்களுக்கு. அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பவுமே இங்க பாருங்க ஒரு ப்ரெஸ் தான், ஒரு ப்ரெஸ் தான் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. 2 நிமிஷம் அரைச்சு கொடுத்துருங்க சார். ஒரு 1 மினிட் 2 மினிட்ல அரைச்சு கொடுத்துருங்க சார் உங்களுக்கு. தேங்காய் சட்னி, வெள்ளி சட்னி, மிளகாய் சட்னி எல்லாமே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. சப்போஸ் இதுல தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சார். தண்ணி வந்து பத்தலன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சமையல் தெரியாது சார், இருந்தாலும் நான் ஒரு கொத்து மதிப்பா போடுறேன் உங்களுக்கு. வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் சார் உங்களுக்கு. தண்ணி வந்து எவ்வளவு தேவை அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வீட்டுல உள்ளவங்க சேர்ப்பாங்க அந்த மாதிரி இல்ல, சேர்த்துட்டு சேர்த்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா போதும் சார் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான் சார், சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி சார். இதுல மல்லி சட்னி, மிளகாய் சட்னி, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சட்னி, ஆனியன் சட்னி எல்லாமே இதுலயே அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா சார் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க தேங்காய் அந்த இதெல்லாம் சட்னி எல்லாம் அரைச்சிருக்கிறோம். எவ்வளோ நைஸா அரைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. தேங்காய் சட்னி இருக்கு, போய் இட்லி பொடி இருக்கு, ஆனால் இட்லி தான் இல்லை சாப்பிடுறது. ஆமா சார், இன்னைக்கு நிறைய சேனல்ல பாக்குறேன் 2 மிளகு போட்டு அரைக்கலாங்கிறாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி இந்த மிக்ஸில் அரைக்க அதே மிக்ஸில் தான் உங்களுக்கு. ஒன்றும் கிடையாது, இந்த 2 மிளகு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மிளகை கூட அப்படியே நீங்க போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு. சரி, வேற ஒண்ணுமே தெரியல. 2 மிளகு கூட போட்டுட்டு இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. வச்சுட்டு அப்படி சுற்றிட்டு லைட்டாக வச்சு ஆன் பண்ணினா போதும் சார். 2 மிளகு தான் போட்டு அடிச்சு படப்படன்னு அடிச்சு தள்ளிடு சார் உங்களுக்கு. மிளகு வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு. மிளகு ஆகட்டும் ஜீரகம் ஆகட்டும் எவ்வளோ வேணும் நீங்கள் 1/4 கிலோ போட்டாலும் அரைக்கலாம். 2 பீஸ் 3 பீஸ் போட்டாலும் இதில் அரைச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. நான் போட்டு அடித்த மிளகு மட்டும் காட்டுறேன் பாருங்க. 3 மிளகு போட்டாலும் என்ன வரும் அப்படிங்கிறத காட்டிடுறேன் உங்களுக்கு. காட்டுற மாதிரி சார், காட்டுங்க சார். அப்படியே கேழ்வரகு வந்து வீட்டுல வயசானவங்களுக்கு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கேழ்வரகு போறாங்கன்னா கேழ்வரகு போட்டு பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு. அதுலயே கம்பு இருக்குது, கம்பு போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எல்லாத்தையுமே போட்டுட்டு 2 ட்ரை பிளேட் இருக்கு இல்லைங்களா, இதுல போட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இதுல போட்டு நீங்க அப்படியே அரைச்சிக்கலாம் சார். கம்பு கேழ்வரகு வந்து இதே போட்டு அரைச்சிக்கலாம் சார். 2 செகண்ட் 1 செகண்ட் தான், அவ்வளவுதான். வேற நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல சார். அப்படியே நீங்க போட்டு அரைச்சிட்டே இருக்கலாம். வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கு சார். நீங்க வந்து போய் மில்லுல போய் அரைக்கணும் தேவையில்ல, ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தேவையில்ல, தேவைக்கு அரைச்சிக்கலாம் சார். இட்லி பொடி பண்ண அரைச்சு காட்டினேன். அது மாதிரி மிளகாய் பொடி, மல்லி பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாமே என்னென்ன மசாலா ஸ்பைசஸ் வீட்டுல என்னென்ன தேவை அவ்வளவு நீங்க இதுலயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி பட்டை கிராம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கடினமா இருக்க கூட நீங்க அரைச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. பட்டை கிராம்பு அரைச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. இப்ப நான் வந்து கேழ்வரகு போட்டிருக்கேன். இந்த கேழ்வரகு பாருங்க எவ்வளவு ஈஸியா எடுக்குன்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு. இதுல வந்து இடையில நீங்க வந்து சுவிட்ச் இதெல்லாம் எதுவும் கிடையாது சார். நான் சொன்ன மாதிரி ரொட்டேட்டிங் டைப் தான், ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இதை வந்து பாருங்க. என்ன பண்ணீங்க கேழ்வரகு, அப்புறம் என்ன போட்டீங்க? கேழ்வரகு கம்பு சார். கம்பு ரெண்டுமே ஹெல்த்தி ப்ராடக்ட் தான் போட்டிருக்கேன் சார். இதுல வந்து பாருங்க நான் போட்டு காட்டுறேன் எவ்வளவு நைஸ் அரைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க சார். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் மசாலா அரைச்சிட்டோம், சட்னி அரைச்சிட்டோம். ஆமா சார், மில்க் ஷேக் போடலாம் நீங்க. ஆமா சார், ஒன்றும் இல்லை சார், நான் சும்மா சிம்பிளா செஞ்சு காட்டுறேன். இங்க வந்து பால் இல்லை சார், பால் இல்லாதனால என்ன பண்றேன் உங்களுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி பண்ணி காட்டுறேன் சார் உங்களுக்கு. ஒன்றும் கிடையாது. வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பனானா மில்க் ஷேக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டில் நீங்கள் வெளியிலாம் போய் கடையெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்க சார், பனானா, பைனாப்பிள், இது மாதிரி வந்து பார்த்தோன்னா மாதுளம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள் வந்து பண்ணுறது சார். இதை வந்து நீங்கள் உடச்சி இதில் போட்டுறீங்க சார் உங்களுக்கு. எந்த பழமா இருந்தாலும் எந்த பழமும் நீங்கள் போடலாம் சார், ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. போட்டுட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிங்க. சுகர் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சோண்டு தான் பண்ணுறேன் சார்.
நம்ம பனங்கல்கண்டு இருக்கு இல்லைங்களா, ஆமா. அது கொஞ்சோண்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு. பனங்கல்கண்டு ஆட் பண்ணிட்டு எப்பவுமே வந்து வெட் யூஸ் பண்ணா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சார் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சார் உங்களுக்கு. தண்ணி சேர்த்து ஆமா மில்க் ஷேக் எல்லாத்துக்குமே இது மாதிரி 4 பிளேடு போட்டுக்குங்க. போட்டுட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. வீட்டுல நீங்க கொடுக்குறப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை அவாய்ட் பண்ணிருங்க சார். பனங்கல்கண்டு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டா ஹெல்த்துக்கு நல்லது உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்றப்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்குறோமா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் நீங்க பொடி அடிக்கினா 1 நிமிஷம் அதெல்லாம் போட தேவையில்ல. 30 செகண்ட் 40 செகண்ட் இப்போ மிக்சர் தான் வெறும் 20 செகண்ட் அடிச்சு முடிச்சிடலாம் சார் உங்களுக்கு. அவ்வளவுதான். அது மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க எடுக்கிற நல்லது சார். அப்படியே ரொட்டேட்டிங் எடுத்தா வந்துடும் உங்களுக்கு. எப்படி ஆன்ல இருக்கப்ப அப்படியே கூட எடுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் ஆகாது சார், அப்படியே கூட எடுக்கலாம். இப்போ நம்பருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணா அப்படியே கூட எடுக்கிறேன். பட் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுக்கிற சேஃப்டி சார் உங்களுக்கு. ஆமா சார். இப்போ மெயின் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆமா சார், மிஷினோட காஸ்ட் எவ்வளோ எல்லாமே சொல்லிடுறேன் சார். மிஷின் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரேட் வந்து நாம வெளியில கொடுக்குறது வந்து 3950 ரூபா சார் உங்களுக்கு. இங்க வந்து ஆஃபர்ல கொடுக்குறப்ப 3350 ரூபா சார் உங்களுக்கு. 3350 ரூபா சார் உங்களுக்கு. நீங்க கேளுங்க, கேட்கறவங்களுக்கு நம்ம இம்ரான் சேனலுக்காக நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா டிஸ்கவுண்ட் அதுல இருந்து கொடுத்துறோம் சார். அதாவது இந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து ஃபர்தர் டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். அது போக 3150 ரூபா சார். 3000 பண்ணக்கூடாதா? கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் சார் உங்களுக்கு. ரொம்ப அதாவது நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு பண்ணலாம் சார். கால் பண்ணுவாங்க. சரி சார், பாருங்க நான் மில்க் ஷேக் பண்ணிருக்கேன். ஜூஸ் குடிச்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். கண்டிப்பா சார். மில்க் ஷேக் பண்ணிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாழைப்பழம் மில்க் ஷேக் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நாட்டு சக்கரை பழங்கள்கிட்ட போட்ட மாதிரி இது ஒரு டேஸ்ட். பால் மட்டும் தான் இல்ல. ஆமா சார், பால் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல வந்துருக்கும். பெரியவங்க சாப்பிட்றப்ப நீங்க பால் இல்லாம குடிக்கலாம் சார். பால்ங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பசி எடுக்காத பொருள் சார். பால் குடிச்சீங்கன்னா பசி எடுக்காது. தண்ணி ஊற்றி சாப்பிட்றது நல்லது சார். பால் வேணா சேர்த்துக்கலாம் சார் உங்களுக்கு. கண்டிப்பா சூப்பர் சார். இப்போ வந்து 2 மிளகு போட்டு அரைச்சு பார்த்தோம். ஆமா சார். மில்க் ஜூஸ் போட்டு பார்த்துட்டோம். ஆமா சார். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்லை கூட அரைக்குங்கிறாங்க. ஆமா சார். ஆமா சார். இந்த மாதிரி கடினமான இதை அரைச்சு காட்டுங்களேன். ஆமா சார், இப்போ கல் அரைச்ச ஒன்றும் யூஸ் இல்லை. நான் கல்லுக்கு ஈக்குவலாக இருக்கிறத அரைச்சு காட்டுறேன் சார். அப்படியா? இது சுக்கு சார் உங்களுக்கு. சும்மா கையில் நசுக்குங்க பார்ப்போம். உடங்கி கண்டிப்பா கண்டிப்பா உடங்கி பார்ப்போம். உங்களால் உடைக்க முடியுமா? உடைக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு பீஸ் கொடுங்க, நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சுக்கை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, ஒரு சுக்கை போட்டுட்டு 2ஐயும் கூட போட்டு காட்டுறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. 2 சுக்கும் கூட போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, நல்லா வந்து பார்த்தோன்னா இதை கூட நீங்க போடுறப்ப வீட்டில் லைட்டாக தட்டிட்டு போடுங்க சார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா சார். இந்த 2 பிளேடு சார். எதுக்குமே மறுபடியும் சொல்றேன் சார், ட்ரைக்கு வந்து 2 பிளேடு எப்பவுமே. பெட்டுக்கு தான் 4 பிளேடு. ஆமா, தண்ணி ஊத்துறதுக்கு மட்டும் 4 பிளேடு. கரெக்டா சொல்றீங்க. அதே மாதிரி தான். அது மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எப்பவுமே உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா போதும் சார் உங்களுக்கு. சுக்கெல்லாம் அடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. கரெக்டா சுக்கெல்லாம் போட்டீங்கன்னா சார் உங்களுக்கு. சுக்கு வீட்டுல வந்து பார்த்தா சுக்கு காப்பி யூஸ் பண்ணுவாங்க, சுக்கு பிஸ்கட் யூஸ் பண்ணுவாங்க, சுக்கு சாக்லேட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சுக்கு வந்து அரைச்சு நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி எல்லாத்துக்குமே இப்ப நீங்க அது மாதிரி வீட்டுல பிரியாணி எல்லாம் பண்றீங்க இல்லையா, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு நீங்க அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. சுக்கு அரைச்சு முடிஞ்சா சவுண்ட் இந்த மாதிரி கம்மியாயிருச்சு. பட அடிக்கிறதுக்கு அப்புறம் சவுண்ட் கம்மியாயிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா க்ளோஸ், உங்களுக்கு க்ளோசிங்கா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் சுக்கோட பொடி எடுத்து காட்டுறேன் பாருங்க. நீங்க சொல்லுவீங்க இப்ப கல்ல போட்டீங்க அது வந்து மண்ணா மாறிடுச்சு அப்படிவீங்க. அந்த மாதிரி சார் எனக்கு போட்டு காட்டுறேன் சார் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் காட்டிடுறேன் கேமரால எப்படி முதல்ல பாத்துங்க எவ்வளவு நைஸா வந்திருக்கு அப்படிங்கறத காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை நான் அப்படியே கொட்டி காட்டுறேன் பாருங்க சார் உங்களுக்கு. ஒண்ணும் கிடையாது. அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க சார் உங்களுக்கு. அப்படியே நல்லா நைஸா இருக்கும் உங்களுக்கு. அதாவது கல்லு மண்ணால சார் மாவாயிருச்சு. சொல்ற மாதிரி கல்லு மண்ணால மாவாயிருச்சு. இப்ப இதுல எத்தனை ஜார் வரும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஜார் வரும் சார். 7 ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார் வந்து ஜூஸ் ஜார் வரும் சார் உங்களுக்கு. இதுல அடியில வந்து 4 பிளேடு போட்டுட்டு உங்களுக்கு இது வழியா வந்து பழங்களை உள்ள போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு. பழங்களை உள்ள போட்டுட்டு நீங்க தண்ணியோ பாலோ சர்க்கரையோ ஐஸ் கட்டியோ எல்லாமே சேர்த்துட்டு உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணி இதில் வச்சு நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அடிச்சு முடிச்சுட்டு இதை வந்து மெயினாக வந்து வடிகட்டுங்கிற அவசியம் கிடையாது சார். அப்படியே குடிக்கலாம். இதில் இன்பில்ட்டாகவே ஃபில்டர் வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் பயப்பட தேவையில்ல. அப்படியே டேரெக்டாக எடுத்து நீங்கள் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் பாலை ஏதோ சேர்க்கணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு. சரி சார். வேற என்ன ஜார் வரும்? இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7 ஜார்ஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 ஜார் வந்துடும். ஆமா உங்களுக்கு. மீதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பொடி அடிக்கிறது, சட்னி அடிக்கிறது, ஜூஸ் அடிக்கிறது மாதிரி வரும். சின்ன ஜார் குட்டி ஜார்ல 1 வரும் சார். மித்த எல்லாம் பெரிய ஜார் வரும். குட்டி ஜார் 1, பெரிய ஜார்ல 6, ஜூஸ் ஜார் 1, மொத்தம் வந்து 7 ஜார் வரும். இதுல மெயின் வந்து நான் போட்டு காட்டணும் இல்லைங்களா சார் உங்களுக்கு. இந்த பிரியாணிக்கு மசாலா போட்டு காட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு. இப்போ நம்ம சுக்கு அடிச்சோம், அதோட பிளேடை பாருங்க எப்படி இருக்கணும் உங்களுக்கு. சுக்கோட பிளேடு வந்து பார்த்தா அப்படியே நம்ம நீங்க பிளேடெல்லாம் இதாகும்னு கேட்டீங்க ஒன்றும் ஆகாது. அது மாதிரி பிரியாணிக்கு நம்ம வந்து பொருள் போட்டிருக்கோம் சார் உங்களுக்கு. ஸ்பைசஸ் வந்து பார்த்தா அந்த கிராம்பு போட்டிருக்கேன், பட்டை போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை வீட்டில் நீங்க சேர்க்கணும். சோம்பு கூட சேர்த்துக்கலாம் சார் உங்களுக்கு. சோம்பு வந்து மெயினாக சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்க வீட்டில் மெயினாக யூஸ் பண்றது இந்த கசகசா இருக்கு இல்லைங்களா, இந்த கசகசா கூட அதில் போட்டுக்கலாம் சார். ரவ அளவுக்கு இருக்கிற கசகசா கூட பொடி 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 அடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இதை ரொட்டேட் பண்ணிட்டு மிளகா எல்லாமே இதில் போட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சு உங்களுக்கு எல்லாமே பொடி 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 ஆயிடும். இதுக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப மிக்சியில போட்டு அரைக்கணும், மில்லுல கொடுத்து அரைக்கணும் அவசியமே கிடையாது. உங்க வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம். இல்ல மெயினா ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்ல சார் உங்களுக்கு. அப்பப்ப தேவைக்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷா
தேவைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. நினைக்கிற தேவையா? ஆமா, உங்க வீட்டுல ஒரு ஃபிளார் மில் இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் சார். அது வந்து உங்களுக்கு வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இந்த பொடியை நான் காட்டுறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு சார். எல்லாமே இதுலயே வந்துடும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகேங்களா? இதில் நான் பாருங்க இந்த பொடியை நான் கொட்டி காட்டுறேன் பாருங்க. நாட்டு சக்கரை மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். ஆமா சார், பாருங்க நல்ல மிளகாத்தூள் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுல மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பவுடர் ஆயிரும் உங்களுக்கு. கண்டிப்பா சார். இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஆமா சார். இன்னைக்கு வந்து இந்த குட்டி மிக்ஸி, இந்த ஸ்மால் மிக்ஸி ஒருத்தங்க ஆர்டர் பண்ண அப்படின்னா, ஆமா சார், ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் சார்? ஒன்றும் கிடையாது சார். எங்களோட நம்பர் கீழே டிஸ்பிளேல கொடுத்துறோம் சார். ரன்னிங்ல ஸ்க்ரோலிங்லயும் வரும் உங்களுக்கு. இந்த நம்பருக்கு நீங்க கொடுத்துருவீங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எங்களோட கம்பெனியோட போட்டோஸ், வீடியோஸ், எங்க அட்ரஸ், எவ்வளவு வாரண்டி எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். பிளஸ் அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறது அதுல அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு. நீங்க எங்க ஜிபே நம்பர் அனுப்புவோம். அதுல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா 1 or 2 டேஸ்ல வீட்டுக்கே வந்துரும் சார் உங்களுக்கு. இல்ல சார் ஜிபே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா என்னோட கரூர் வைஸ்யா பேங்கோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கம்பெனியோட அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. கரண்ட் அக்கௌண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கோம். அதுல டைரக்டா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துரும். நீங்க பயப்படுங்கிற அவசியமே கிடையாது சார் உங்களுக்கு. சார் கொஞ்சம் மெட்டீரியல் பத்தி சொல்லுங்க சார். இந்த மெட்டீரியல் எப்படி லைஃப் லாங் வருமா சார்? நல்லா இருக்கு சார். இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிலிக் தான் சார் உங்களுக்கு. உடையாது சார், ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. இப்ப நான் கீழே கூட போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, கீழே போட்டா கூட உடையாது, உடஞ்சு போகாது. அதனால இது வந்து நீங்க அதாவது உடஞ்சு போனா தவறி விழுகிறது சொல்றேன் சார். நம்ம வேணுக்குன்னு யாரும் போட போறல. ரொம்ப ஓங்கி அடிச்சா உடைஞ்சிரும். ஆமா சார், தவறி விழுந்தா உடையாது சார் உங்களுக்கு. சரி ஓகே சார். இந்த பிளேட்லாம் சார் இதுல பாத்தீங்கன்னா சீக்கிரமா தெரிஞ்சு போயிடும். ஆமா சார். சோ இதுல அந்த மாதிரி ஃபால்ட் வர பாய் கிடையாது சார். என்ன ரீசன்னா இந்த பிளேடோட இன்னர் அவுட்டர் நான் சொல்லிடுறேன் சார். இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்ஜிக்கல் பிளேட் சார் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறப்ப துரு பிடிக்காது, கரை பிடிக்காது சார். அடியில போட்டுருக்க புஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளாஸ்டிக்ல போடுவாங்க. நம்ம போற நைலான்ல போடுறோம் சார். பிளாஸ்டிக்ல ஒரு 8 வருஷம் வந்துச்சுன்னா நைலான்ல போட 12 வருஷம் வரும் சார். சரி சார். சார் தொடர்ச்சியா அரைச்சிட்டே இருக்க முடியுமா? ஹீட் ஆகாதா? பண்ணலாம் சார். ஆனா எந்த மிக்ஸியும் நீங்க ஒரு 5 நிமிஷம் அரைச்சிட்டு ஒரு நிமிஷம் கேப் விட்டு அப்புறம் மறுபடியும் தொடர்ச்சியா அரைச்சிட்டா லைஃப் லாங் நல்லா இருக்கும் சார். தொடர்ச்சியா அரைக்கனால ஒண்ணும் கிடையாது. உங்க லைஃபை நீங்க வந்து காப்பாத்திக்கணும். நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த மிக்ஸி வாங்குறோம், ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சிட்டு நல்லா இருக்கும் சார். சரி சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கையிலே எடுத்துட்டு போயிடலாம். ஆமா சார், எங்க போனா எடுத்துட்டு போயிடலாம் சார். ஆமா, சோ நான் அரைக்கும் போது கூட கையிலே வச்சு அரைச்சு காட்டுறேன், நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சார், இப்போ வந்து 2 கடுகு மிளகு கூட அரைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார். இப்போ அது ஃபுல்லா ஜார் ஃபுல்லா நம்ம மிளகு போட்டு அரைச்சோம்னா அது அரைக்க முடியுமா? அரைக்கலாம் சார். இப்போ இந்த ஜார்ல வந்து எந்த இதுலயுமே சார் இதுல நீங்க அரைக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடு கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே. சோ இந்த கோடுக்கு மேல போக கூடாது அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் இந்த கோட்டுக்கு இடையில உள்ள தூரம் மட்டும் போட்டுக்கிட்டு மச்சத்தை போடாம நீ விட்டுறலாம் சார். சரி ஓகே. சரி சார். இப்போ வந்து மெயினா வந்து வாரண்டி கேரண்டி. ஆமா சார். கேரண்டியா வாரண்டி சார். இந்த மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கேரண்டி கொடுத்துறோம் சார். சரி ஓகே. என்ன பட்டல எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா 1 வருஷத்துல போயிருச்சுன்னா மாத்தி கொடுத்துறோம் சார். மாத்தி கொடுத்துறோம், புது பீஸ் மாதிரி புதுசு மாத்தி கொடுத்துறோம் சார். மோட்டரை வந்து புதுசா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. சப்போஸ் எங்களால வர முடியல அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க வெளியூர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கொரியர் போட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்க இமிடியேட்டா பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. சார் இப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? அவங்க பே பண்ற மாதிரி நீங்களே பே பண்ணிடுவீங்க? இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ சார். இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ. அவ்வளவுதான், ஷார்ட்டா சொல்லிட்டேன். இந்த தமிழ்நாடு, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா இந்த பேச்சு கிடையாது. இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ. சரி சார். எங்கெல்லாம் அனுப்பி வச்சிருவீங்க? ஆமா சார், யாருமே கொடுக்க மாட்டாங்க. எந்த யூடியூப்ல நீங்க போய் பாருங்க, எந்த ப்ராடக்ட் விற்கிறவங்க இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு சவுத் இந்தியா கொடுப்பாங்க, தமிழ்நாடு கொடுப்பாங்க, கர்நாடகா, கேரளா தான் கொடுப்பாங்க. நான் வந்து இந்தியா ஃபுல்லா பேன் இந்தியா ஃபுல்லா கொடுத்துறேன். இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க, ஃப்ரீயா பண்ணுவீங்க. ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட்ல சேஃப்டியா வருங்களா? உடையாம கொள்ளாம? கண்டிப்பா சார். ஒரு பாக்ஸ் எடுத்துனா ஒரு 2.5 கிலோ வெயிட் வரும் சார் உங்களுக்கு. அவ்வளவுதானா? இது வந்து மேல நல்ல உள்ள பேப்பர் வச்சு பபிள் ஷீட் சுத்தி பேக்கிங்கா அனுப்பிடுவோம் சார். எந்த பொருளும் உடையாது சார். அப்ப நான் கீழே போட்டு காட்டினேன், அதுலயே உடையில உங்களுக்கு. பார்சல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா இமிடியேட்டா எனக்கு ஒரு அந்த 1 or 2 டேஸ்ல எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த பொருளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அடுத்த கொரியர்ல உங்களுக்கு புதுசா அனுப்பிச்சு விட்டுறோம் சார். 1 இயர் வாரண்டி சொன்னீங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று என்கிட்ட பண்ணிக்கலாம் சார். என்ன காஸ்ட் அதை மட்டும் கொடுத்தா போதும் சார். 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. 1 வருஷத்துக்கு மேல என்ன காஸ்ட் அதை மட்டும் கொடுத்தா அதை நான் பண்ணிடுவேன்.